மகிழினி, இப்ப எதுக்கு அழுவுற? நான் நல்லா தானே இருக்கேன். அடிப்பட்டதுதான் வலியா இருக்கு. மற்றபடி ஐ எம் ஆல் ரைட். உன்னை விட்டு விலகி இருக்கங்கிறதால உன் மேல எனக்கு பாசம் இல்லாம போயிடுமா? இன்னைக்குமே நான் உன்னோட ஃப்ரெண்டு தான் ஆதி. உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன். என்ன மகிழினி, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ஆதிக்கு சரியாகலனா கோவிலையும் உயிரை விட்டுருவேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த அம்மா சுத்தமா சரி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? ஒருத்தர் மேல உண்மையான அன்பு வச்சாதான் இதெல்லாம் சாத்தியம் மகிழினி. என்னை சுத்தி என்னென்னமோ நடந்திருக்கு. எல்லாருமே பதறி போயிருக்கீங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. என்னடா தம்பி இப்படி சொல்லிட்ட? உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கடா. நாங்க எல்லாரும் அப்படியே கதறி அழுதுட்டோம்டா. நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா ஏற்காடு கிளம்பி வந்தோம். நீ மட்டும் இல்லாம நாங்க மட்டும் எப்ப திரும்பி போக முடியும்? என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் அப்படியே அழ ஆரம்பிச்சு கதற ஆரம்பிச்சிட்டோம்டா. எங்களால வேற என்னடா பண்ண முடியும்? ஆனா மகிழினி மட்டும் புத்திசாலித்தனமா கோவிலுக்கு போய் உன்னை காப்பாத்துறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டி நேர்த்தி கடன் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காடா. அவளாலதான் நீ இப்ப பொழைச்சு உயிரோட இருக்க. எப்படி சொல்றேன்னா, டாக்டர் ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ் ரொம்ப சீரியஸான கேஸ், காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா டக்குன்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உனக்கு நினைவு திடீர்னு திரும்பிச்சுரா? உனக்கு நினைவு திரும்பினது மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே போன உயிர் திரும்ப வந்துச்சுரா. ஆதி தம்பி, ஊருக்கு போய் அத்தை கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அத்தை அங்க உயிரையே விட்டுருவாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. டேய், நீ ஏன் சுயநினைவு இல்லாம இருந்த? அப்புறம் எப்பறம் இதெல்லாம் உனக்கு தெரியும்? சரி, அதெல்லாம் விடு. இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. இனிமே லைஃப்ல உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நல்லா இருப்ப. ஆதி, வியூ பாயிண்ட்ல உனக்கு என்ன நடந்தது? எதனால பள்ளத்துல விழுந்த? சொல்ல ஆதி. செல்வம் தான் தள்ளி விட்டாருன்னு சொல்லிடுவாரோ? எனக்கு எதுவுமே தெரியல மகிழினி. வியூ பாயிண்ட்டுக்கு போன வரைக்கும் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. ஆதி சார், இவங்க எல்லாருமே செல்வம் தான் உங்களை தள்ளி விட்டாருன்னு நம்புறாங்க. அது உண்மை இல்லைன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா பாருங்க, உங்க அண்ணா அப்பப்ப திரும்பி பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு. உண்மையிலேயே செல்வம் என்னை விட நல்ல ஒரு ஆதி. அது ஒண்ணு இல்ல, உன்னோட கம்பேர் பண்ற பத்தியா? அதான் கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அதான் ஆதி பொழைச்சுக்கிட்டான்ல, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? அப்புறமா செல்வம் சரியும் ஆதியையும் ஒன்னா வச்சு கேட்டா என்ன நடந்ததுன்னு சொல்ல போறாங்க. இனிமே அதை பத்தி பேசாதீங்க. பாவம், அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மள மாதிரியே எல்லா டென்ஷனையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மனசை நம்ம காயப்படுத்த கூடாது. நீ சரியா சொன்ன மகளினி. 1000 தான் இருந்தாலும் நீ கிரேட்டுமா. அதனாலதான் உங்க குடும்பத்துல எல்லாருமே உன்னை கொண்டாடுறாங்க. என்னை விட கிரேட்டா இங்க ஒருத்தர் இருக்காங்க. அவங்கதான் மகா. அவங்களோட நல்ல மனசு யாருக்குமே வராது. இவங்கதான் என்னோட வேண்டுதலுக்கு கூடவே இருந்து
எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அவங்க மூலமா தான் ஆதி பொழைச்சிட்டாங்கிற நல்ல செய்தியே என்ன தேடி வந்துச்சு. அத சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. அந்த சம்பவத்தை நான் என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. பாத்தீங்களா, இதுதான் என் தங்கச்சி மகா. மகள், கொஞ்ச நாள் இங்கே தங்கி இருந்து ஆதியை குணப்படுத்தலாம். முதல்ல ஆதி உடம்பு முழுசா குணமாகட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா கேட்டுக்கலாம்.